கிடைக்காதுன்னா இடது பக்கம். சரி, இடது பக்கம் வச்சுக்கிறீங்க. கிடைக்காதுன்னு சொல்றாரு. கிடைக்காதுன்னு சொன்னா அது கஷ்டப்பட்டு உழைச்ச பண்ணணும்னு சொல்லி அழுங்க. கிடைக்காதுன்னு சொன்னா எப்படி பாத்தீங்களா? சரி, நாம ஏதாவது அதுக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி உங்களுக்கு தேவையான பூஜை புரட்சிதாரம் யாகம்லாம் வளர்த்தா நீங்க வாங்கி கொடுத்துருங்களா? ரைட்டு, வாங்கி கொடுத்து வரோம். கிடைச்சா கொண்டு வர சொல்லுது, நம்பலாமா? அதை இருங்கம்மா, பணம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அது கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னா கொண்டு வந்து தர்றாங்க. இந்த டீலுக்கு ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாமா? தருமா தராது? தரும்னா வளர்ந்து கொடுத்துருங்க, தராதுன்னு எடுத்து கொடுத்துருங்க. தருமா தான் நல்ல மனசு தான். உனக்கு அந்த எடுத்த பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் சக்தியால அவர் வந்து எடுத்தவனை போட்டு 2 குத்து கொண்டாந்து கொடுக்க வைப்பாரு. கையில கொடுக்குறானா கொண்டாந்து ரூம்குள்ளே வச்சுட்டு போறானா அவர் வேலையை அவர் பார்த்துருவாரு. பணம் வந்துடும். வந்துருச்சுன்னா அவர் கேட்கறது பூஜை புனஸ்காரம் தியாகம் வளர்க்கறதுக்கு தேவையானது ஒரு நாள் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. நம்ம கொடுக்குமா? கொடுக்குமா? யாரும் வளர்க்குறீங்களா? அந்த மாதிரி. சரி ஐயா, இந்த பணம் வந்துருச்சுன்னா எத்தனை நாள் வருங்க? ஒரு வாரத்தில் வருமா? அப்படின்னா வளர்ந்து கொடுத்துருங்க. இந்த 2 நாளில் வரும்னா இழப்பு வந்துருச்சுங்க. இல்லை 2 நாளில் வந்துருமா வளர்ந்து கொடுத்துருங்க. அப்போ போய் 3 மாதம் ஆச்சு, 2 நாளில் எப்படி வரும்? இங்கே வாங்க. அதுதான் ஐயா, பணம் போய் 3-4 மாதம் ஆச்சு, 2 நாளில் வந்துரும்னா வளர்ந்து கொடுத்துருங்க. அப்புறம் 3ஆம் நாளைக்கு வந்து உட்காந்துருந்தோம்னா நீங்கள் சொன்னீங்களே 2 நாள் வரலையேன்னு. 2 நாளில் வராது ரேட்டு. சரி வாங்க, ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடுமா வளர்ந்து கொடுத்துருங்க. ஒரு மாதத்துக்கு வந்துடுமா? ஒரு மாதத்துக்கும் வராது. இந்த மாதிரி புதுசாக இருக்குது. பணம் வருங்கிறது அப்படியே போடும். 2 மாதம் வருமா? என்ன பிரச்சனை நமக்கு? அதெல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. நான் எல்லாம் பார்த்துக்கிட்டோம். வராதுதான் கேட்குறோம். இப்போ உங்கள் பேர் சொல்லி கேட்க வந்திருக்காங்க. இந்த அம்மா கஷ்டப்படுறோம்னா பாவம். உங்கள் சக்தியால் பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா வலது பக்கம் சுற்றுவோம். கிடைக்காது, என் சக்தியால் முடியாதுன்னா இடது பக்கம் சுற்றுவோம். பணம் வந்துடுவாங்க. சரி, வந்தால் தான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லுது. எப்படி வந்த பிறகு வாங்கிக்கலாமா இல்லை முன்னாடி கேட்கணுமா? முன்னாடி கொடுத்தா தான் செய்வீங்களா? வந்த பிறகு வாங்கிக்கிறீங்களா? வந்த பிறகு வாங்கிக்கிறாங்க. வந்த பிறகு அந்த அம்மா ஏமாத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏமாற்றுமா? அந்த அம்மா ஏமாத்திருமா? ஏமாத்தாதுன்னா வலது பக்கம் சுற்றுங்க. ஏமாத்துனா இடது பக்கம் சுற்றுங்க. ஏமாற்ற மாட்டேம்மா நீ வந்துட்டா கொடுத்துருங்க. சரி ரைட்டு. எவ்வளோ நாளுக்குள்ளே வரும்னு கேட்குது. ஒரு மாதத்தில் வந்துடுமா வலது பக்கம் சுற்றுங்க? வராது. 2 மாதம், 1 மாதம் வந்துடுமா? இன்னும் 1 மாதத்துக்கு வந்துடுமாம்மா அதிகபட்சம். இந்த மாதம் 10 தான் இன்னைக்கு தேதி 20. இந்த 10 நாளில் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்துடுமான்னு கேட்குது. அந்தம்மா வந்துடுமா? வராது. 30 நாள். ஒரு மாதம்ன்றது 30 நாள். உனக்கு அவசரம்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் போய் ஏதாவது கஷ்டத்தை உண்டாக்கி எடுத்தவனை பழி வாங்கி ஏதாவது பிரச்சனை உண்டாக்கணும் அவனை தேடி வருவான். புரியுதா? பயங்கரமான குலதெய்வம். அவங்களை காட்டுறது உனக்கு தேவையில்லாது. அது அவன் கருணை. திருடனும் அந்த கஷ்டம் உனக்கு விதி. நம்ம தேவையில்லை. நீ உழைச்ச காசு உனக்கு வரணும். அதோட நீ பாட்டிக்கணும். அவனை கையை வாங்கணும், காலை வாங்கணும், அந்த அம்மா பிடிக்க உட்காந்து சொல்லுது. அதெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு தேவையில்லாது. நம்ம பணம் நமக்கு வரட்டும். அந்த கடவுளுக்கு அவர் பார்த்துக்குவாரு. இப்போ இவர் பேர் சும்மா விட்டு வருவார். அவனை குத்து கொடுத்து தான் வருவார். சரி ஐயா, வாங்கி கொடுத்துறீங்களா ஐயா? நம்பி சொல்லிட்டேன். 30 நாள் எண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா 31வது நாள் என் சட்டையை கட்டிடாது கொடுங்க, எனக்கு கழுத்து வரேன்னு. வாய்ப்பு இல்லையா? விட மாட்டான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல. சந்தோஷமா வந்துடும்ல. சரி, அப்படி வந்துச்சுன்னா உங்க யாக ஜாமான் வாங்குறதுல ஒரு பெரும்பகுதி அது கொடுக்கணும். கொடுக்கணுமா? நீ ஒரு 10,000 ரூபா கொடுத்துருமா? தரலாம். வந்துடும்ல. சரி, உங்களை நம்பி சொல்லியாச்சு. சரியா? அது பார்த்து அது இடத்துல கொண்டாந்து வச்சிருவாங்களா? அது இடத்துல கொண்டாந்து வச்சிருவாங்களாமா? இந்த பாருமா, நீயே கேளுமா. வச்சிருவாங்களான்னு வளர்த்து போகணும். அங்கே சொல்லுங்க. சரி, கொண்டாந்து வச்சிருவாங்களான்னு கேளுமா. பணத்தோட வச்சிருவாங்களான்னு கேளு. அழுது பாருங்கம்மா. வா
கொண்டாந்து வச்சுருவாங்களான்னு கேள்வி. சரி அவ்வளோ நம்ம வந்துடும் ஐயா வந்துடும்ல வாங்கி கொடுத்துருவீங்கல்ல நல்லா இருக்கிறது வேகமாக சுற்றி அந்த அம்மா பார்த்து நில்லுங்க வந்துடும் வேகமாக பாஸ்டா சந்தோஷமா நம்ம அழுகுதுன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க சரியாயிடும் சரி பண்ணி கொடுத்துருவோம் ஆ